रखना है. அடுத்தது சொல்றாங்க தைரியத்தை வச்சுக்கணும். एक भरोसो एक बल एक आस विश्वास. பாபா சொல்றாங்க ஒரே பலம் ஒரே நம்பிக்கை ஒருவர் மீதே விசுவாசம். दूसरे का भरोसा नहीं है. யார் மீதும் நமக்கு நம்பிக்கையே கிடையாது. दूसरे की आस नहीं है. दूसरे மற்றோர் மீது நாம் நம்பிக்கை வைக்க கூடாது, அதே போல ஆசை வைக்க கூடாது. ऊपर विश्वास नहीं है. விசுவாசமும் நமக்கு இருக்கக்கூடாது. धोखेबाज है. ஏனென்றால் அனைவருமே நம்மளை ஏமாற்றக்கூடியவர்கள் தான். इसका आसरा लेके चलना है. பாபா சொல்றாங்க யாரை நாம் அடைக்கலமாக எடுத்துக்கொண்டு செல்லணும். हमने बाबा को पहचाना है या नहीं पहचाना है. பாபா கேக்குறாங்க, எல்லாரும் சொல்றாங்க பாபாவை தான் நம்ம ஆதரவாக எடுத்துக்கொண்டு செல்லணும். பாபா கேக்குறாங்க நாம் இப்போ தந்தையை தெரிந்து கொண்டோமா இல்லையா. अरे मुंह भाई गए तो बोलते ही नहीं हाँ या ना. அடே வாயை திறந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்க, ஆனாது சொல்லுங்க, இல்ல இல்லன்னாது சொல்லுங்க. पहचान लिया तो बस. அந்த பாய் சொல்றாங்க பாபா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சரி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா बाबा की हमें आस है, बाबा का विश्वास है, बाबा का साथ है. ஓ பாபா கூட தான், பாபா நம்ம கூட இருக்காங்க, பாபா நம்மளுடைய ஆதரவாளராக இருக்காங்க. हमें दूसरों की परवाह नहीं है. பாபா நமக்கு ஆதரவு அளித்து கொண்டே இருக்கின்றார். அப்போ மற்றவர்களின் மீது கவலையே படக்கூடாது. अनिश्चय जिनको आएगा वही छोड़ेंगे बाप को. அந்த பாய் கேக்குறாங்க பாபா சில பாய்ங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, சில நேரம் நிச்சய புத்தி சில நேரம் அனிச்சய புத்தி. பாபா சொல்றாங்க அனிச்சய புத்தியில இருந்தாங்கன்னா பாபாவையே விட்டுடுவாங்க. माया की परीक्षा ही ऐसी सख्त होगी. பாபா சொல்றாங்க மாயாவனுடைய பரீட்சையே கடினமாக இருக்கும். हिसाब उसका ये है. ஏனென்றால் அதனோடு நமக்கு கணக்கு வழக்கு அப்படி இருக்கு. जो अभी के पुरुषार्थी जीवन में இப்பொழுது நம்மளுடைய புருஷார்த்தி வாழ்க்கையில் ज्यादा अनिश्चय निश्चय में आता है. இப்போ அதிகத்திலும் அதிகமாக நிச்சயம் அனிச்சயத்துல வந்து கொண்டே இருக்கும். वो अंत में भी. ஆனா யார் அப்படி வராங்களோ அவங்க கடைசியில கூட என்ன ஆகுவாங்க, जरूर आ जाएगा. கண்டிப்பாக இதேதான் அவங்களுக்கு நடக்கும். जो अभी ज्यादा दृढ़ निश्चयी होकर के रहता है. பாபா சொல்றாங்க இப்பவே யாரு அதிகமா திட நிச்சயத்திலேயே இருந்து கொண்டே இருப்பாங்களோ तो अंत में भी அப்போ கடைசியில கூட ज्यादा लंबे समय तक दृढ़ निश्चयी बन करके रहेगा. பாபா சொல்றாங்க அதிகமா திடமான சங்கல்பத்திலேயே நிலைத்து நின்று கொண்டே இருப்பாங்க. इतना धन धीरज रहे ना, जिनकी बुद्धि में ज्ञान नहीं बैठता है वो धैर्य खो देते हैं. பாபா சொல்றாங்க யாருக்கு தைரியம் இருக்கும்னா யாருக்குனுடைய புத்தியில நிச்சயம் இல்லையோ அவங்க தைரியத்தை விட்டுடுவாங்க. और जिनकी बुद्धि में ज्ञान बैठ गया அதான் யாருனுடைய புத்தியில ஞானம் இல்லையோ அவங்க उनका धैर्य स्थायी हो जाता है, क्योंकि उन्हें विश्वास हो जाता है. क्या विश्वास हो जाता है कि हमको भगवान मिला है. जिधर பாபா சொல்றாங்க யாருக்குள்ள ஞானமே இல்லையோ அவங்களுக்கு அதான் நிச்சய புத்தி என்பது இருக்காது. बैठ गया उनका धैर्य स्थायी हो जाता है. யாருக்குள்ள ஞானம் என்பது நல்ல விதத்துல பதிஞ்சு இருக்கோ அவங்களுக்கு தைரியம் என்பதும் ஆடாமல் அசையாமல் தைரியத்தோடு இருப்பாங்க. ஞானம் அதிகமாக இருந்தா அவங்க தைரியத்தோடு இருப்பாங்க. क्योंकि उन्हें विश्वास हो जाता है. ஏனென்றால் அவங்களுக்கு விசுவாசம் இருக்கும். क्या विश्वास हो जाता है? என்ன நம்பிக்கை இருக்கும் कि हमको भगवान मिला है. जिधर भगवान है நமக்கு பகவான் கிடைச்சிட்டாங்க, उधर जीत हुई पड़ी है. கண்டிப்பாக எனக்கு வெற்றி என்பது கிடைச்சிடுச்சு.
उसे जीत को कोई रोक नहीं सकता। என்னுடைய வெற்றியை யாரும் தடை போட்டு நிறுத்தவே முடியாது அப்படின்னு அவங்க நிச்சய புத்தியோட இருப்பாங்க. जो अनिश्चय बुद्धि होते हैं, ஒருவேளை யார் அனிச்சய புத்தியில இருப்பாங்களோ उनका धैर्य घड़ी घड़ी टूटता रहता है। அவங்களுக்கு தைரியம் அடிக்கடி துண்டித்து கொண்டே இருக்கும். घड़ी घड़ी घर याद आवेगा, அடிக்கடி வீட்டினுடைய நினைவுதான் வரும். भागो यहाँ से, இங்கிருந்து ஓடி போகணும் அப்படிதான் நினைப்பாங்க. कुछ होने वाला नहीं है। बाबा बोलते हैं धीरज धर मनुआ, धीरज धर। பாபா சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் பொறுமையா இரு குழந்தையே, பொறுமையா இரு. ड्रामा में जो बातें बाबा ने क्लियर कर दी है, டிராமால என்ன விஷயம் நடந்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் பாபா கிளியர் பண்ணிட்டாங்க. आखिर तुम बच्चों की विजय हो जाएगी। என்ன கிளியர் பண்ணிருக்காங்கன்னா, கடைசியில் உங்களுக்கு தான் வெற்றி என்பதே ஏற்படும். तो विजय की बातों में हमें धीरज धरना है या टूट जाना है? பாபா சொல்றாங்க, வெற்றி நமக்கு தான் கிடைக்கும் இல்லையா, அப்ப அதுக்காக கொஞ்சம் பொறுமையா இருக்கணுமா, இல்லை என்றால் இப்பவே போயிடணுமா, அதான் மனசை விட்டுடணுமா? धीरज धरना है। பாபா சொல்றாங்க, பொறுமையா இருக்கணும், அதான் மனதை விட்டுடக்கூடாது, ज्ञान से टूट के नहीं बैठ जाना है, ஞானத்தை விட்டுட்டு உட்கார்ந்துக்க கூடாது. सिर्फ धैर्य रखने की बात है। பாபா சொல்றாங்க, வெறும் தைரியத்தை மட்டும் வச்சுக்கோங்க. धीरज धर मनुआ, धीरज धर। கொஞ்சம் பொறுமையாக இரு மனிதனே, பொறுமையாக இரு. कहते भी हैं भगवान के यहाँ देर है लेकिन अंधेर नहीं है। आखिर பாபா சொல்றாங்க, பகவான் வந்துட்டாங்க அப்படின்னா வெளிச்சம் இருக்கும், இருள் என்பது இருக்காது. विजय किसकी है? அப்போ கடைசி வெற்றி என்பது யாருக்கு? तुम बच्चों की आखिरी विजय है। குழந்தைகளாகி உங்களுக்கு தான் கடைசி வெற்றி என்பதே இருக்கு. तो आखिरी विजय तक लड़ाई चालू रखना चाहिए या छोड़ के भाग जाना चाहिए? பாபா கேக்குறாங்க, கடைசி வரைக்கும் யுத்தத்தை நடத்திக்கிட்டே இருக்கணுமா, இல்லை என்றால் யுத்தத்தை கைவிட்டுடணுமா?